செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிருந்தப்ப 2 மண் சட்டி வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு மண் சட்டியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் மண் சட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை எப்படி நம்ம பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மண் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் விட்டுறலாம். அதுலேருந்து வர பபிள்ஸ்லாம் அடங்குற வரலையும் தண்ணியில் போட்டு வச்சிடணும். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே காத்தோட்டமாக உட்காந்து நான் வந்து ஹேர் ஆயிலாம் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மண் சட்டி நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. அதை வந்து நல்லா இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அலசின தண்ணி இல்லை கஞ்சி வடிச்ச தண்ணி 2லையும் ஊற்றி அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நம்ம விளக்கிட்டு எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம தாளிக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பருப்பு போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். கொஞ்ச நாள் அப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற மாதிரி பண்ணணும். இல்லை நம்ம இது ஒழுகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒழுகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த மண் சட்டியை பழக்குவாங்க. நீங்கள் எப்படி பழகியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.